ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாசி வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி முதல் தை மாதம் 1ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 40 நாட்கள் செவ்வாய் பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 15ஆம் தேதி வரையும் பாருங்க, செவ்வாய் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்து குரு பகவானின் பார்வை பெறுகிறார். அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ராஜ யோக பதவிகள் தேடி வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக தனுசுங்கிறது பாருங்க, காலபுருஷ தத்துவத்தில் 9வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். தனுசு ராசிக்குள் மூலம் நட்சத்திரம் 4 பாதங்களும், பூராடம் நட்சத்திரம் 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னாலே பாருங்க, அந்த நீதி, நேர்மை, நியாயம், அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது, மற்றவர்களுக்கு பாருங்கள் உதவி செய்கிறது, ஆச்சாரம் அனுஷ்டானம் இவற்றை கடைபிடிக்கிறது, பணம் புழங்குடைய இடத்துல வேலை பார்க்கறது, ஒரு ஆசிரியராக இருக்கிறது, இதெல்லாம் பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உள்ள குணாதிசயங்கள். இதை மீறினா தான் பாருங்கள், தனுசு ராசிக்காரர்கள் என்னைக்கு நீதி நேர்மையை மீறுறாங்களோ அன்னையிலேருந்து அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது சொல்லலாங்க. மேலும் தனுசு ராசிக்காரர்கள் தனக்குன்னு ஒரு கொள்கை, தனக்குன்னு ஒரு வழி வச்சிருப்பாங்க. அந்த பாதையில் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றென்றும் தனுசு ராசிக்காரர்கள். சரி, தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி எப்படி இருக்கும்? செவ்வாய் பாருங்க, நவக்கிரகத்தில் ஒரு முக்கியமான கிரகம், தைரிய வீரியத்திற்கு காரணம் உள்ள கிரகம் அப்படின்னா செவ்வாய் தான். நமது உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்திற்கு காரகன் இந்த செவ்வாய். அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ராகு, கேது, சனியோட நெருக்கமாக இல்லாமல் இருந்தாலே அவர்களுக்கு நல்ல தைரியம் இருக்கும், நல்ல வீரம் இருக்கும், அதே போல் நல்ல இரத்த ஓட்டம் இருக்கும், ஆரோக்கியத்தில் பாருங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும், அதே போல் நீண்ட ஆயுள் பலம் கொடுக்கும், வாழ்க்கையில் ஒரு சிறப்பாக வாழக்கூடிய யோகத்தை கொடுக்கும். பாருங்கள், நிலம், பூமி, கட்டடம் இதில் பாருங்கள் ஆதாயம் கொடுக்கும். அதே போல் ஒரு பெண் ஜாதகத்திலையும் பாருங்கள், செவ்வாய் ராகு, கேது, சனியோட நெருக்கமாக இல்லாமல் இருந்தாலே அவங்களுக்கு பாருங்கள் நல்ல குழந்தை பாக்கியம் இருக்கும், கணவருக்கு நீண்ட ஆயுள் பலத்தை கொடுக்கும். அதே போல் அவங்களுக்கும் பாருங்கள் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். செவ்வாய் பலம் பெற்றிருப்பது பெண் ஜாதகத்தில் ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா, வாழ்க்கை துணைவரை குறிக்கக்கூடியதே செவ்வாய் தான் பெண் ஜாதகத்தில். முக்கியமாக பெண் ஜாதகத்தில் தான் செவ்வாய் பலமாக இருப்பது அவசியங்க. அதே போல் பூமிக்காரகன், கட்டிடக்காரகன், அதே போல் கனரக இயந்திரத்துக்கு காரகன், உத்தியோகக்காரகன், இதெல்லாம் பாருங்கள் செவ்வாய் தான். அதே போல் மின்சாரத்துக்கு காரகன், அதிகார பதவிக்கு காரகன், இந்த யூனிஃபார்ம் சார்ந்த தொழிலுக்கு காரகன், நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணியில் ஒருவர் இருக்கிறதுக்கான ஒரு காரக கிரகம் அப்படின்னா செவ்வாய் தாங்க. அப்போ செவ்வாய் பலம் பெற்றிருப்பது ஒரு ஜாதகத்தில் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 5க்கும் 12க்கும் அதிபதிங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு கோணாதிபதி. அப்போ இந்த காலகட்டத்தில் பாருங்கள், டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து 2026 ஜனவரி 15ஆம் தேதி வரையும் 2 கோணாதிபதிகள் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு கேந்திராதிபதியும் ஒரு கோணாதிபதியும் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் கோணாதிபதியும் வருவார், கேந்திராதிபதியும் வருவார். அப்போ இந்த கேந்திராதிபதி, கோணாதிபதிகள் பார்வை பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். திடீர் பதவிகள் தேடி வரும். அரசாங்கத்திலிருந்து வராத பதவிகள்லாம் இந்த காலகட்டத்தில் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. உயர் பதவிகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க இருக்கிறது. ஏன் அப்படின்னா 5ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதியை பார்க்குறாரு. நினைத்தது நிறைவேறும், காதல் கைகூடும், ஆசைகள் நிறைவேறும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறும், பிள்ளைகளால் பெருமைப்படுவீர்கள். இப்படி பாருங்க, நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க தனுசு ராசிக்காரர்கள். இந்த செவ்வாய் பாருங்க 5ஆம் அதிபதி. அப்போ 5ஆம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறார் பாருங்க, நல்ல ஒரு ஸ்பீடு கொடுக்கும். உங்களுக்கு எடுத்த காரியத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். சொத்து வகையில் அதிர்ஷ்டம் கொடுக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியை செவ்வாய் பார்த்தா உங்களுக்கு அதிகார பதவி தேடி வரும். இந்த காலகட்டம் பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பாருங்க, மஞ்சள் காமாலை சார்ந்த ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு மஞ்சள் காமாலை இருந்தால் அந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தலை தூக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் புதுசாக ஏதாவது கனரக இயந்திரங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அரசாங்க வழி லாபத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில்.
இப்படி பாருங்க, நிறைய அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் பார்க்க முடியும். அப்போ செவ்வாய் வந்து விரையாதிபதி, உங்கள் ராசிக்கு அதிபதியும் நேருக்கு பார்த்துக்கிறாங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தனுசு ராசிக்காரர்கள். மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு யோகம் கொடுக்கும். ஒரு வெளிநாடு போகணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அதிர்ஷ்ட காலகட்டம். அப்போ ஜனவரி 15ஆம் தேதி வரையும் உள்ள காலங்களில் ஏதாவது வீடு கட்டுறது, ஒரு இடம் வாங்குறது, தாயாருக்கு ஏதாவது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் ராசிக்குள்ளே இருப்பது பாருங்கள், நல்ல ஒரு இயந்திரம் மாதிரி நல்ல சுறுசுறுப்பாக நல்ல பஞ்சுவாட்டியாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சூரியன் பாருங்கள், இந்த டிசம்பர் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிக்குள்ளே வராது. சூரியனும் குருவும் நேருக்கு பார்த்துக்கிறாங்க. 4 குடையவனும் 9 குடையவனும் நேருக்கு பார்த்துக்கிறாங்க. இதுவும் பாருங்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் உங்களுக்கு. அதே போல் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் கொடுக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியும் பாக்கியாதிபதியும் நேருக்கு பார்த்துக்கிறாங்க. அப்போ மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல் முக்கியமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும். 9ஆம் இடம் லட்சுமி ஸ்தானம், உங்கள் ராசிக்கு அதிபதி குருவை பார்க்குறாரு. அப்போ வராத பணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. பாருங்கள், ஜனவரி 16ஆம் தேதியிலேருந்து ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு லட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சூரிய ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் நல்ல நிர்வாக திறமை உங்களுக்கு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு திடீர் பதவி யோகம் தரும். நல்ல ஒரு வாய்ப்பான ஒரு காலம், நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம் சூரிய ராசிக்குள்ளே வருவதும். அதே போல் சுக்கிரனும் பாருங்கள் லாபாதிபதி, அவர் ராசிக்குள்ளே வரார். சுக்கிரன் வந்து டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து ராசிக்குள்ளே ஒரு மாதம் இருப்பார். அவர் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி பார்க்குறாரு. அப்போ இந்த காலம் தீராத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். விடை தெரியாத சில விஷயங்களுக்கு விடை தெரியும். ஆகாத காரியங்கள் நடக்கும். தள்ளி போன சில காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. பாருங்க, டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி பாருங்கள், தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள சூரியன், செவ்வாய், சுக்கிரன் அமர்ந்து உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் பார்வையிடுகிறார். அப்போ இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம். ஜனவரி 15ஆம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாம் நடக்கும், எல்லாம் உங்களை தேடி வரும். ஜனவரி 15ஆம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் பாருங்கள், உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும். அதே போல் நீண்ட காலம் குழந்தை பாக்கம் நேரங்களுக்கு குழந்தை பாக்கம் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் கோயில் குளம் அப்படின்னு போய் சுற்றி பார்ப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர். அதே போல் பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதே போல் ஏதாவது கோயில் கட்டுவதற்கு நீங்கள் பாருங்கள் ஏதாவது உதவி செய்வதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். இப்படி நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் பார்க்க முடியும். முக்கியமாக ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன் அப்படின்னா லாபாதிபதி வேற இந்த மாதம் ராசிக்குள்ளே வரார். அப்போ எல்லா கஷ்டத்துக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த டிசம்பர் 7ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 15ஆம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் பணப்புழக்கத்துக்கும் குறைவு இருக்காது. உங்களுடைய தொழில் விஷயத்தில், உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய நற்பலன்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் தனுசு ராசிக்காரர்கள். அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. ராகு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தை சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் பாருங்கள், நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் கொஞ்சம் தடை இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த செவ்வாய் ராசிக்குள்ளே வந்த பிறகு அந்த தடையெல்லாம் விலகும். ஏன் அப்படின்னா சனி பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசியை சனி பார்த்தாலும் குரு பகவானும் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். இந்த சனி உங்கள் ராசியை பார்க்கறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் சொல்லக்கூடாது அவ்வளோ சீக்கிரம். வெளியில் சொன்னீங்கன்னா அந்த காரியம் நடக்காமல் போகும். ஆனால் செவ்வாய் ராசிக்குள்ளே வந்த பிறகு பாருங்கள், நல்ல மாற்றங்கள், அதிகார பதவிகள், நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு உயர்வுகள் இதெல்லாம் வந்து தேடி வருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. இந்த செவ்வாய் பயிற்சி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை, திருப்பு முனையை கட்டாயம் கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதி கொரியரில் அனுப்பி வைக்கப்படும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கிரோனி கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.